ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கூகுள் கிளாஸ் ரூம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள்குள்ளே போங்க. கூகுளில் இருந்து கூகுள் கிளாஸ் ரூம் டைப் பண்ணுங்கள். கூகுள் ஆல்ரெடி இதுக்கு ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஆப்பில் எல்லா ஆப்ஷன்ஸும் கிளியராக யூஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம ப்ரௌசரில் இருந்தே போகலாம். கூகுள் கிளாஸ் ரூமில் கிளாஸ் ரூம் கூகுள் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் ப்ரௌசரில் இருந்தே ஓப்பன் பண்ணுங்கள். அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது லோட் ஆனதும் ஆல்ரெடி நீங்கள் எதாவது கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இருக்கும், இல்லை ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இருக்கும். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக டாப் ரைட்டில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு க்ரியேட் கிளாஸே கொடுக்கலாம். க்ரியேட் கொடுத்ததும் இதேமாரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்கும். அக்செப்ட் கொடுத்ததும் ஒரு கிளாஸ் நேம் கேட்கும். இப்போது கிளாஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். மீதெல்லாம் மேண்டேட்டரி ஃபீல்டு இல்லை, நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு கிளாஸ் க்ரியேட் ஆகும். க்ரியேட் ஆனதும் இந்த கிளாஸ்க்கான கோட் க்ரியேட் ஆகும். அந்த கோடை நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலிமா நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்க கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் கிளாஸ் கோட். A44KLVL அப்படின்றது தான் கிளாஸ் கோட். கிளாஸ் 5 அப்படின்றதுக்கு இதுதான் கிளாஸ் கோட். இந்த கோடை வச்சு யார் வேணாலும் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா ப்ளஸ் ஐக்கானில் ஜாயின் கிளாஸ், அந்த இடத்துல இந்த கோடு கொடுத்தாங்கன்னா இந்த கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. இதில் உங்களுக்கு இன்னும் டீச்சர்ஸ் யாரும் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரையாச்சும் நீங்கள் மெயில் ஐடி வச்சு ஆட் பண்ணணுன்னா இங்கே ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்விடேஷனாக தான் போகும், அவங்க அக்செப்ட் பண்ணணும் ரெண்டுக்குமே, டீச்சர்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸு. தென் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணணுன்னா இங்கே கீழே இன்னொரு கோடு இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் பார்த்தோம் இல்லையா, அந்த கோடை போட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தென் ஸ்ட்ரீம் வந்து ஜஸ்ட் லைக் நீங்கள் ஃபேஸ்புக்கில் இல்லை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போஸ்ட் பண்ணுற மாதிரி தான். இந்த இடத்துல நீங்கள் ஏதோ ஒன்று டைப் பண்ணியோ இல்லை ஏதோ ஒரு மெட்டீரியலையோ அட்டாச் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். அதுக்கு உங்கள் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை கோ டீச்சர்ஸோ கமெண்ட் பண்ணலாம். தென் இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரீன் கிளாஸ் ஒர்க். இந்த கிளாஸ் ஒர்க் தான் உங்களுக்கு லைக் புக் மாதிரியும் ஹோம்ஒர்க் நோட் புக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு டாபிக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அப்போ தான் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டாபிக்ஸ் இஸ் லைக் லெசன் 1 சாப்டர் 1 அதேமாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெசன் 1 அப்படின்ற டாபிக் நான் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா இன்னொரு டாபிக் லெசன் 2 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். நீங்கள் இதில் எத்தனை லெசன்ஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணியிருக்கலாம், டாபிக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த டாபிக்ஸ்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் இது விசிபிளாக இருக்காது. ஸோ ஏதாவது ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணணுன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் க்ரியேட் இதை கிளிக் பண்ணுங்கள். அசைன்மெண்ட், குவிஸ்ஸு இதேமாரி மல்டிபிள் சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஏதோ ஒரு மெட்டீரியல் தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஜஸ்ட் மெட்டீரியல் கிளிக் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியலோட டைட்டில், தென் அது பற்றின டிஸ்கிரிப்ஷன், இது ஒரு ஆப்ஷனல் தான். தென் அட்டாச் கொடுங்க. இந்த அட்டாச்சில் நீங்கள் மொபைலில் இருக்க ஏதோ ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணணுன்னா தேர்ட் ஆப்ஷன் கொடுங்க. அப்படி இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் கூகுள் ட்ரைவில் இருந்தோ வேறு லிங்க்கில் இருந்தோ இல்லை யூடியூப்பில் இருந்தோ எடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு நான் ஒரு லிங்க் மட்டும் யூஸ் பண்ணுறேன். இப்போது google.com அப்படின்றது தான் என்னோடய கண்டென்ட்டு. ஸோ இது ஒரு லிங்க்காக அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஸோ இதை நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டெஸ்ட் அப்படின்றது போஸ்ட் ஆகும். இதை அண்டர் ஜஸ்ட் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து விட்டீங்க அப்படின்னா எந்த டாப்பிக்கில் அது மெர்ஜ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கில் அது மெர்ஜ் ஆகிடும். இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் லெசன் 1க்கு கீழே டெஸ்ட் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தென் க்ரியேட் போயிட்டு குவிஸ் அசைன்மெண்ட் கொடுக்கலாம். லைக் அவங்களுக்கு ஏதோ ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் வேணும் அப்படின்னா இதே மாதிரி குவிஸ் அசைன்மெண்ட்டில் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ blank குவிஸ் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். இது ஒரு கூகுள் ஃபார்மில் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த blank குவிஸையே நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு கொஷின் அண்ட் ஆன்சர் செஷனாக அவங்களுக்கு கொடுக்கலாம். தென் நீங்கள் ஆல்ரெடி கூகுள் ட்ரைவில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட் கொடுத்துட்டு கூகுள் ட்ரைவ் மூலிமா ஆல்ரெடி என்னென்ன ஃபார்ம்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபார்மை நீங்கள் இதில் இருந்து எடுத்துக்கலாம். இல்லை இன்ஸ்டண்ட்டாக இதே இடத்துல நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னாலும் ப்ளஸ் க்ரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஆனால் ஒரு அசைன்மெண்ட்டில் ஒன்றுக்கு மேலே இருக்க கூகுள் ஃபார்ம்ஸ் கிளிக் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு டெலீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் கொடுங்க, கண்டிப்பாக க்ரியேட் ஆகும். ஓகே, தென் இதில் முக்கியமான விஷயம் ரீயூஸ் போஸ்ட். நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதோ ஒரு கிளாஸ் மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் அந்த கிளாஸில் இருந்து எடுத்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், யூஸ் பண்ணி பாருங்கள்.
இந்த கிளாஸ் கோட் வச்சு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்பப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸை இந்த போஸ்ட் மூலிமா போடுங்க. தேங்க்யூ வெரி மச்.